மூடி போட்டு வைங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? வேணுன்ற சாப்பாட்டை எடுத்துக்கின்னு அதை மூடி போடாம அப்படியே திறந்து விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம மாட்டும் போயிடுவோம். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இந்த வீடியோவை நம்ம ஃபாலோவர் அவங்க வீட்டுல எடுத்தது நம்மளோட பேஜ்ல போட சொல்லி கேட்டுட்டாங்க. அதுக்காக தான் போட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாருக்கும் சாயந்தரம் காஃபி போட்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிற காஃபி அப்படியே வச்சுட்டு அவங்க கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு வந்து இருக்கிற டயர்ட்ல அந்த இருக்கிற காஃபியை சூடு பண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அதுல ஏதோ வால் தொங்கி இருந்திருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பல்லி வால் தான். பல்லி வந்து செத்து போச்சுன்னு நினைச்சா அது உயிரோட அந்த காஃபியை வந்து குடிச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க அடிக்கடி சொல்ற விஷயம், எதை திறந்தாலும் மூடி போட்டு வைங்க அப்படின்ட்டு. சில பேர் தண்ணி அப்படியே திறந்து வைப்பாங்க, சாப்பாட்டு அப்படியே வைப்பாங்க, குழம்புல கரண்டி போட்டு வைப்பாங்க. அந்த சைடு கேப்ல அது உள்ள போயிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளோட உயிர் பறி போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம சமைச்ச சாப்பாடு எதுவா இருந்தாலும் 100% மூடி போட்டு வைங்க. தண்ணியா இருந்தாலும் மூடிடுங்க. வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை நீங்க கழுவி கவுத்து வச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வலையில போட்டு வச்சிருப்பீங்க. திரும்பவும் எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தண்ணி வீணா போனாலும் பரவாயில்ல, கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. நைட் டைம்ல நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கும் போது அந்த பல்லியோட எச்சம் அப்படி இல்லைன்னா கரப்பாம்பூச்சி எல்லாம் அந்த பாத்திரங்களுக்கு மேல ஊடுருவி போயிருக்கும். ஆல்ரெடி சோப்பு போட்டு கழுவி வச்ச பாத்திரம் தானே, அப்படியே யூஸ் பண்ணலாம்னு அலட்சியம் காட்டி பண்ணிடாதீங்க. ஒரு டைம் கழுவி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை நல்லா சுத்தமா வச்சிருக்க பாருங்க. பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்துச்சு அப்படின்னா கரப்பாம்பூச்சி நிறைய வரும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.